ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைனர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பவர் டூல்ஸ். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரில் காட்டூர் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன மெட்டீரியல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இது பேசிக்காக வெல்டிங் மிஷின். இது நம்ம பேசிக் மிஷின் மாதிரி இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் வெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது பிளாஸ்டிக்கில் வெல்டிங் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பிபிஆருக்கு தான் மோஸ்ட் ப்ராபப்ளியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ரேண்டமாக யூபிவிசி பிவிசி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸு, சிங்கிள் ஃபேஸ் லைன் தான். இது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் பிபிஆர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது கூட வர்றது என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிராண்ட் தான், அப்ஸ்பிரிட்னு வரும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா HK-PPR 863. இப்போ இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு மேனுவல் புக் வரும், அப்புறம் ஒரு லெதர் கிளாஸ் ஒன்று கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பைப் கட்டர் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு மினி ஸ்பிரிட் லெவலு, அப்புறம் சின்ன ஸ்க்ரூ டிரைவரு, அப்புறம் ஒரு அட்டாச்சு அலன்கி வித் PS2 பிட்டோட அட்டாச்சாக வரும். மிஷின் பார்க்கலாம். இது உங்களுக்கு டபுள் ஸ்விட்சோடு வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட 6 டை கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 20, 25, 32, 40, 50, 63 mm கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்சைட் பைப்புக்கு, இன்னொன்று அவுட் சைட் பைப்புக்கு ஹீட் பண்ணுறதுக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம டெமோ பார்த்தலாம். இப்போ ஜஸ்ட் சாம்பிளுக்கு பிவிசி பைப் தான் எடுத்துருக்குறோம். டை பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு டை மாட்டியிருக்கிறோம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பெரிய பெரிய டைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஸ்டாண்டோடு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஹீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். இப்போ ரெட் லைட் எரியுதுன்னா ஹீட்டிங் டைம் ஆகும், க்ரீன் லைட் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகி முடிச்சிருச்சுன்னு காமிக்கும். நம்ம ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பைப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ ஒரு டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டிங் டைம் பீரியட் இருக்குது. இப்போ 1 இன்ச்சுக்குனா ஒரு டைம் பீரியட் இருக்குது, நெக்ஸ்ட்டு 30 mmக்குனா ஒரு டைம் பீரியட் இருக்குது. இப்போ நம்ம 1 இன்ச் எடுத்துருக்குறோம். அது இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் வச்சு பார்த்துடலாம். இப்போ ஹீட்டிங் முடிஞ்சிச்சு. நம்ம டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 150 வச்சுருக்குறோம். இப்போ பைப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஒரு நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா பிவிசி பைப்னால அந்தளவுக்கு தான் ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் வெல்டிங் மிஷினுக்கு, பைப் வெல்டிங் மிஷினுக்கு யூஸ் ஆகும். இது மோஸ்ட்டாக பிபிஆருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிவிசி ப்ராபப்ளி மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இது நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம எதுனா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.